திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பட்டியலினத்தை சேர்ந்த தாய் மகனை தாக்கிய வழக்கில் அதிமுக கவுன்சிலரின் பெயரை நீக்கிவிட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பாப்பினி பகுதியில் கடந்த நவம்பரில் பொது பாதையை பயன்படுத்தியதாக கூறி முத்துசாமி அவரது தாயார் மீது சிலர் தாக்குதல் நடத்தினர். இதில் அதிமுக நிர்வாகியான யூனியன் கவுன்சிலர் பழனிசாமி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திட்டிட்டு கண்டோடையே பேசிட்டு எண்ணெயை அடிச்சுட்டு எங்கள் அம்மாவையும் அடிச்சுட்டு அவங்க தண்ணி பைப்பில் பிடிங்கி போட்டு போயிட்டாங்க. நீ என்ன ஒன்றுமே பண்ணிக்கன்னு போயிட்டாங்க. அதிமுக கவுன்சிலர் மைனர் பழனிசாமிங்க தான் 10 பேர்த்து கூட்டி வந்தாங்க பேசுறதுக்கு. அவங்க பேச பேச கூட இருந்த ஆளுகள் அடிச்சிட்டாங்களுங்க. போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பழனிசாமி முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த இறுதி அறிக்கையில் அதிமுக கவுன்சிலரின் பெயர் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி பார்த்திபன் வழக்கு பதிவு செய்த 15 நாட்களில் அதிமுக கவுன்சிலரை வழக்கில் இருந்து நீக்கி அறிக்கை தாக்கல் செய்ததும் தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.